தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். இது ஆட்டோ டெக் சம்பந்தமான அப்டேட்ஸ், ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துடலாமா? நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஆட்டோமொபைல் சம்பந்தமானது. ஆட்டோ எக்ஸ்பர்ட் 2025க்கான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஜனவரி 17லேருந்து ஜனவரி 22 வரைக்கும் இது நடக்க போகுது. தலைநகர் டெல்லியில் துவாரகா அப்படின்ற ஒரு பகுதியில் நடக்க போகுது. இந்த முறை நடக்க போகிற ஆட்டோ எக்ஸ்போவுக்கு பல ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் முக்கியத்துவம் தர போகிறாங்க. போதாக்குறைக்கு இந்த வருட ஆட்டோ எக்ஸ்போ மத்திய அரசுடைய நேரடி பார்வையின் கீழ் நடக்க போகுது. மத்திய அரசாங்கம் கடந்த சில வருடங்களாகவே எலக்ட்ரிக் வாகனங்களுடைய பயன்பாட்டை அதிகரிக்க முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. இதனால 2025 ஆட்டோ எக்ஸ்போவில் நிறைய எலக்ட்ரிக் வாகனங்களை எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இந்த ஆட்டோ எக்ஸ்போவில் 5 எலக்ட்ரிக் எஸ்யூவி கார்ஸ்க்கான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதில் முதல்ல வருது ஹுண்டாய் கிரேட்டா ஈவி. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் விற்பனை செய்யப்படுற எஸ்யூவி கார்ஸில் ஹுண்டாய் கிரேட்டாவும் ஒன்றா இருக்குது. அந்த அளவுக்கு இந்த கிரேட்டாவோட எலக்ட்ரிக் வெர்ஷன் வரப்போகுது. 2025 ஆட்டோ எக்ஸ்போவில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் வாகனங்களில் கிரேட்டா ஈவிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அடுத்ததா மாருதி சுசுகி இ விட்டாரா. கிரேட்டா ஈவிக்கு போட்டியான மாருதி சுசுகியோட எலக்ட்ரிக் கார் இது. மாருதி சுசுகியோடைய முதல் எலக்ட்ரிக் கார் இந்த இ விட்டாரா தான். இருந்தாலும் இந்த எலக்ட்ரிக் கார் விற்பனைக்கு வர்றதுக்கு இன்னும் சில மாதங்கள் ஆகும். ஆட்டோ எக்ஸ்போவில் இதோடைய சில விவரங்கள் அறிவிக்கப்படலாம்னு சொல்லப்படுது. இதில் அடுத்ததாக வருது டாடா ஹேரியர் ஈவி. இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்ஸ் விற்பனையில் கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷங்களாக ஈடுபட்டு வர்றது தான் டாடா மோட்டார்ஸ். அவங்களோட இந்த ஹேரியர் ஈவிக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எக்ஸ்போவில் எலக்ட்ரிக் காருடைய கான்செப்டை, அதாவது இந்த கார் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத டாடா மோட்டார்ஸ் வெளிக்காட்டியிருக்காங்க. இதில் அடுத்ததாக வருது BYD C-Line 7. இந்தியாவில் சீன எலக்ட்ரிக் கார் நிறுவனமான BYDயோட 4வது எலக்ட்ரிக் கார் இதுதான். ஏற்கனவே விற்பனையில் இருக்கிற BYD சீல் EV எலக்ட்ரிக் காருடைய அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த எக்ஸ்போவில் வெளியீடு செய்யப்பட்டு இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் இந்த கார் விற்பனை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் அடுத்ததாக வருது MG M9. வின்சர் EV எலக்ட்ரிக் காருக்கு அடுத்தபடியாக MG மோட்டார் நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வர இருக்கிற ஒரு முக்கியமான எலக்ட்ரிக் கார் தான் இந்த M9. இந்த ஆட்டோ எக்ஸ்போக்கு அப்புறமா இந்த வருஷம் மே மாதத்தில் இதோடைய விலைகளோட விற்பனையும் அறிமுகம் செய்யப்படலாம்னு சொல்லப்படுது. இப்போ உலகம் மொத்தமே எலக்ட்ரிக் வாகனங்களை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து போயிட்டு இருக்கு. இந்தியா இப்போ மிகப்பெரிய ஆட்டோமொபைல் சந்தையாக வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 2025 ஆட்டோ எக்ஸ்போக்கு அப்புறமா எலக்ட்ரிக் கார்ஸை பயன்படுத்துறது பெரிய அளவில் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கு நாம் சொன்ன இந்த 5 எலக்ட்ரிக் எஸ்யூவி கார்ஸும் முக்கியமான காரணமாக கூட எதிர்காலத்தில் இருக்கலாம். நம்ம அடுத்ததாக டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய மாபெரும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்தி செய்கிற கனவோட களத்தில் இறங்கினாங்க டாடா குழுமம். இப்போது ஹொசூரில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலையை நிறுவனாங்க. இதோட ஆப்பிள் நிறுவனத்துடைய ஒப்பந்தம் கைப்பற்றி ஐஃபோன் தயாரிப்பில் மிகப்பெரிய வர்த்தகத்தையும் அனுபவத்தையும் வாங்கினாங்க. கடந்த 4 வருஷமாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஆப்பிள் நிறுவனத்துக்கான வேலைகளை மட்டுமே செஞ்சுட்டு வராங்க. இப்போ சமீபத்தில் விஸ்ட்ரான் நிறுவனத்தை கைப்பற்றியதன் மூலமாக ஐஃபோன் அசம்பிளி செய்கிற முதல் இந்திய நிறுவனமும் உருவெடுத்திருக்காங்க. இப்படி எல்லாமே ஆப்பிளோட நிற்குது. இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்துக்கான முக்கிய சப்ளையராக டாடா எலக்ட்ரானிக்ஸ் இருக்காங்க. அவங்க தன்னுடைய வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் புதிய பாதைகளை தேடிட்டு வராங்க. இப்போ வெளியே இருக்கிற தகவலின் அடிப்படையில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஷாமி மற்றும் ஓப்போ உள்ளிட்ட முக்கியமான சீன ஸ்மார்ட் போன் தயாரிப்பாளர்களோட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கான தீவிரமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுறதா சொல்லப்படுது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை மட்டுமே எப்போதுமே சார்ந்து இருக்கிறத விரும்பல அப்படின்றத இதன் மூலமாக தெரியுது. எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி சேவைகள் துறையில் ஃபாக்ஸ்கான் மாதிரி முன்னணி நிறுவனமாக உருவெடுக்கணும் அப்படின்றத அந்த கனவை வெளிப்படுத்தியிருக்காங்க. கடந்த 6 மாதங்களாக சீன ஸ்மார்ட் போன் நிறுவனங்கள் அதோடைய வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்ய பிளான் பண்ணுறாங்க. இப்படி இருக்க இந்தியாவுடைய புதிய உற்பத்தியாளர்களை தேடிட்டு வராங்க. இந்த சூழலில் தான் டாடா எலக்ட்ரானிக்ஸ் அதிக அளவிலான ஒப்பந்தத்தை பெறலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ ஷாமி மற்றும் ஓப்போ மாதிரியான முன்னணி சீன ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸோட கூட்டு சேர்றதன் மூலமாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் அதோடைய உற்பத்தி அளவை கணிசமாக அதிகரிக்கும். அதோடைய சப்ளை செயின்லையும் பெரும் மாற்றத்தை உருவாக்க முடியும். இதன் மூலமாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் இப்போ டிக்சன் நிறுவனத்தோட நேரடியாக போட்டி போட துவங்கியிருக்கு. சமீபத்தில் விவோ டிக்சன் உற்பத்திக்கான புதிய கூட்டணியை உருவாக்குனாங்க. இதே வேளையில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் வெறுமனே அசம்பிளி பணிகளை தாண்டி தன்னுடைய மதிப்பு சங்கிலியை விரிவாக்கம் செய்ய பிளான் பண்ணுறாங்க. இதன்படி ஸ்மார்ட் போன்ஸ்க்கான கேமரா மாடியூல்ஸ் மற்றும் டிஸ்பிளே மாடியூல்ஸ் மாதிரியான மிகவும் சிக்கலான உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யறதுல முதலீடு செஞ்சுட்டு வராங்க. ஸோ இதுதான் ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான அப்டேட்ஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.
தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.